என்னதான் நம்ம மாடி தோட்டத்துக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கும்போது அந்த செடிகளில் மழை தண்ணியெல்லாம் பட்டு பார்க்கவே ரொம்ப பச்சை பசேர்னு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மாடி தோட்டத்தில் நமக்கு சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆகையினால அப்பப்போ நம்ம தொட்டியில் பார்த்து செடிகள்லாம் காய்ப்பு முடிஞ்ச உடனே அந்த செடிகளை அகற்றிட்டு நம்ம அந்த மண்ணில் திருப்பி வளப்படுத்தி அதை காய விட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் அடுத்து நம்ம செடிகளை ஊன்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோல் நான் இப்போ ஒரு 2 கத்திரிக்காய் செடி, ஒரு 2 வெண்டைக்காய் செடி இருந்த பாட்டெலாம் எல்லாத்தையும் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு வேறு புதுசாக மண் போட்டு அது கூட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்போன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் மழை பெய்கிற டைமுக்கு முன்னால் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னால் இருந்தே இந்த செடியெல்லாம் ஒரு செடியிலையே ஒரு தொட்டியிலையே இன்னொரு செடியும் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கலான்னு சொல்லி அந்த வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. இந்த பச்சை மிளகா செடியவும் அதே போல் தான் வேறு தொட்டிக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் இது வந்து பவளமல்லி. இந்த பவளமல்லியில் தண்ணி தேங்கி இருந்தது, அதனால் இந்த தொட்டியை மாற்றிட்டு இது வேறு மண் கூட கலந்து அதையும் சேர்த்து வேறு இதில் வச்சாச்சு. அடுத்து பசலைக்கீரை, இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா சின்ன இலை, அது வந்து பசலைக்கீரை. இந்த தொட்டியை பார்த்திங்கன்னா இது பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து மல்லி நிறைய பூத்துருக்கும், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது கூடவே வந்து பாரிஜாத பூவும் சேர்ந்து இருக்குது அந்த தொட்டியில். ஆனால் இந்த தொட்டியில் 2 செடியும் இருக்கிறதுனால மல்லி மட்டும் நல்லா ஹைட்டாக வளருது, பாரிஜாதம் ஓரளவுக்கு வளருதே தவிர அதில் இன்னும் பூவே வைக்கலை. ஆகையினால் நம்ம எந்த தொட்டி வச்சாலும் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வைக்கணும். இது வந்து பெரிய தொட்டி தான், இருந்தாலும் இந்த பெரிய தொட்டியில் நான் இன்னும் நிறைய மண்ணும் போட வேண்டியது இருக்குது. மண் இதில் பாதி மண் தான் இருக்குது. ஆனால் இதில் நான் மல்லி மட்டும் வச்சுருக்கணும், இல்லை பாரிஜாதம் மட்டும் வச்சுருக்கணும். இப்படி வச்சுருந்தோன்னா இன்னும் செடியோட வளர்ச்சி அபரிதமாக இருந்திருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தொட்டியில் மாற்றி வைக்கலான்ட்டு இப்போ விட்டுருக்கேன். மல்லி பூக்கிற அளவுக்கு பாரிஜாத செடி வளர்கிறது கிடையாது. இது கல்யாண வீட்டில் கொடுத்த நெல்லிக்காய் செடி. இந்த நெல்லிக்காய் செடி கூடவே நிறைய கருவேப்பிலை செடி இருந்ததுனால அதையும் அந்த கண்ணையும் சேர்த்து நட்டி வச்சுருந்தேன். ஆனால் கருவேப்பிலை வளர்கிறத விட நெல்லிக்காய் வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி இருக்குது. அதே போல் பக்கத்தில் இருக்க இன்னொரு தொட்டியில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அதில் செடி அவரை இருக்குது. இந்த செடி அவரையில் இப்போ நிறைய காய்கள் இருக்குது. பார்த்தா ஒரு 1/2 கிலோவுக்கு போல் தேரும். ஆனால் நான் இன்னும் பறிக்கலை. இது இன்னும் கொஞ்சம் முத்தணும். இன்னும் ஒரு 3-4 நாள் ஆச்சுன்னா நம்ம பறிச்சிடலாம். இது இந்த தொட்டியில் ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த செடி எவ்வளோ தூரம் படர்ந்து விரிஞ்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஆகையால் ஒரு தொட்டியில் ஒரு செடி வைங்க, இல்லை 2 செடி. அந்த 2 செடி வைக்கிறதா இருந்தால் அது மரமாக செடியான்னு பார்த்துட்டு வைங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் பெரிய பாக்ஸு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு 2ஆக இருக்கிற மாதிரி நடுவில் தடுப்பு இருக்கிறதுனால இந்த பக்கம் மாமரமும் இந்த பப்பாளி மரம் இருக்குது. அந்த பப்பாளி மரத்தோட தண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தடியாக இருக்கும். நான் வந்து இந்த செடி வந்து நீட்டு கத்திரிக்காய். இந்த நீட்டு பச்சை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 12x12 பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து இது மாதிரி பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு 4 தொட்டியில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன். அந்த சக்கரவள்ளி கிழங்குல பூக்கள் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி, அந்த தொட்டி எல்லாத்தையும், அந்த தொட்டியில் இருக்க செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி நாம் மாற்றி மண் போட்டு திருப்பியும் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சா கூட அதில் ஒவ்வொரு இணுக்கள்லையும் வேர் இருக்கும். அதனால் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில் இருக்கிற செடியோடு கொட்டிட்டு அந்த செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பியும் மண் போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அந்த செடியில் வெறும் வேர் மட்டும்தான் இருக்கே தவிர அதில் கிழங்கு வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லவே இல்லை அதில். ஏன்னா அதில் பூக்களும் பூக்கவே இல்லை. பூக்கள் பூக்குத்துச்சுனாலாவது நம்ம கிழங்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பூக்கள் வரவே இல்லை. சக்கரவள்ளி கிழங்குக்கு நம்ம இது போல் இருக்கிற காம்புகளை நேர்த்தியாக நல்லா திரச்சியாக இருக்கிற காம்புகளை பார்த்து அந்த ஒரு கணுவிலையும் வேர்கள் இருக்கும். அதனால தான் அது நல்லா படரக்கூடிய தன்மையாக இருக்குது. சரி, அதை கட் பண்ணி வச்சாலே போதும், அந்த செடி வந்து நல்லா துளிர்த்து வர ஆரம்பிக்கும். நான் இப்போ இந்த எல்லா தொட்டிலையும் காலி பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் மண் போட்டு காய்கறி கழிவு வேஸ்ட்டையும் போட்டுட்டு
மக்குன தொழு உரம் வச்சுருந்தேன். அது ஒரு 2 கைப்பிடி போல் அந்த மண்ணு கூட கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த காம்பு எல்லாத்தையும் நாம் சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணதோட காம்பை வெட்டி வச்சுருந்தேன். வெட்டி வச்சுட்டு இது போல் நம்ம தொட்டியில் கிராஸாக வைக்கணும். மண்ணுக்குள்ளே கிராஸாக வச்சு மண் போட்டு மூடிடணும். ஒரு கணுவிலையும் அந்த வேர் பகுதி இருக்கும். அந்த வேர் பகுதியினால் நமக்கு திரும்பவும் அந்த செடி துளிர் விட்டு நமக்கு கிழங்கு வைக்கலாம். அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வேறு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது போல் இந்த கணுவுக்கு ஒவ்வொரு கணுவுலையும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே வேர் இருக்கிறது. இதை நான் மண்ணுக்குள்ளே கிராஸாக ஒரு தொட்டிலையும் ஒரு 4-5 போல் குச்சியை சொருகி வச்சுருக்கேன். 4 இதில் தொட்டியில் இருக்கிற இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே போல் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் நல்லா அகலமாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுலையும் நான் அதில் இருக்க சக்கரவள்ளி கிழங்கையும் எடுத்துட்டேன். சக்கரவள்ளி கிழங்கோட வேர்கள் அதிகமாக வர்றதுனால அந்த கிளைகள் நிறைய விரிஞ்சு படர்ந்து வளர்ந்துருந்தது. ஆனால் பூக்கள் வரல. அதனால் அதையும் எடுத்துட்டேன். அதில் அடுத்து நம்ம வேறு ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கொஞ்சம் சின்ன அறுவடை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கஸ்தூரி வெண்டை. இப்போ இந்த தொட்டிலையும் நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு தான் வச்சுருந்தேன். இதையும் காலி பண்ணிவிட்டு அதுலேயும் இப்போ மண் கொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வேறு ஏதாவது காய்கறி விதை அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், அதனால் அதையும் பறிக்கலாம். இன்னும் ஒரு நாள் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சுண்டைக்காய் நமக்கு காய்ப்புக்கு வந்துருச்சு. இன்னும் 2 நாள் 1 நாள் விட்டு வச்சுருந்தா அந்த சுண்டைக்காயும் நிறைய முத்தி போயிடும். அதனால் சரி சுண்டைக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் பூ இருந்தது. பூக்கள் வெள்ளை அரளி இருந்தது. நல்லா நிறைய எப்பயும் போல் நம்ம செடியில் பூத்து குலுங்குது. இது ஒரு 20 லிட்ரு பக்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாம் அதனோட கிளைகளை வெட்டி விடுறதுனாலையும் கீழே மண்ணில் நம்ம பள்ளம் பறிச்சுட்டு காய்கறி வேஸ்ட்டை போட்டு வைக்கிறதுனால இந்த செடி அபரிதமான பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூ கொடுத்துருக்குன்னு. ஒரு முளத்துக்கு நமக்கு கட்டுனா 1 முளம் வருது பூ. இந்த மாதுளையும் அதே போல் தான் வேறு ஒரு தொட்டியில் தானாகவே வளர்ந்து வந்திருந்தது. சரி, இந்த மாதுளை செடியும் அதே போல் தான் 20 லிட்ரு பக்கெட்டில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதையும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதே போல் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சாகணும். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சதுக்கப்புறமா தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பப்பாளி அப்படியே மண்ணில் வச்சா எப்படி மரம் மாதிரி வருமோ அந்தளவுக்கு மரம் மாதிரி வந்திருக்கு. ஆகையால் ஒரு தொட்டியில் ஒரு செடி வைங்க. அப்படி இல்லையா நம்ம சின்ன தொட்டியில் வச்சிட்டோன்னா கொஞ்ச நாள் கழித்து அதை பெரிய தொட்டிக்கு மாற்றி